ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் தட்டைப்பயிர் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரியாக செய்யாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூடான சாதம், தோசை, இட்லி இதுகளோட சைடிஷாக சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தட்டைப்பயிர், இதை காராமணின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ தட்டைப்பயிரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வறுத்துக்கிறங்க. லைட்டாக வாசனை வரும் வர வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கிறங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து வேக வச்சுக்கிறங்க. குக்கரில் சேர்த்திங்கன்னா 1 to 2 விசில் வச்சுக்கிறங்க. இந்த ரெசிபி நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா கண்ணாடி பதம் வர நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட நான் வந்துட்டு பழுத்த தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து முருங்கைக்காய், கொஞ்சமாக கத்திரிக்காய் சேர்த்தாலும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா ஆயிலில் வதக்கிக்கிறங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். குயிக்காக தக்காளி வெங்காயம் வதங்கணும்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணோம்னா குயிக்காக வதங்கிடும். அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் புளி பார்த்து சேர்த்துக்கிறேங்க. பயிறுனால அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. கருவாடு சேர்க்கறதுனால புளி, காரம், உப்பு இது இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். என் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் வேக வச்ச காராமணியை இது கூட சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இது கூட கருவாடு ஆட் பண்ண போகிறேன். கருவாடு க்ளீன் பண்ணும்போது சுடுதண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அதில் உள்ள சக்கை எல்லாமே சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் 2-3 டைம் க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். கருவாடு இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ வேணும்னா அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கருவாடு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே நல்ல வாசனை வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கமகமனு வாசனையான தட்டைப்பயிர் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. Thank you for watching.